செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னா, சிஜேபி அப்படின்ற அந்த கட்சி வந்து இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மாணவர்களுடைய தன்னெழுச்சி போராட்டம், இளைஞர்களுடைய தன்னெழுச்சி போராட்டம் உருவெடுத்திருக்கு. இத பார்த்து மத்திய அரசாங்கம் பயப்படுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிறதுக்காக இங்க ஒருவேள அந்த அந்த கொஸ்டின் பேப்பர் கசிவு அப்படின்றது, அரசாங்கத்தாலேயே நடத்தப்பட்டிருக்கோ! அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன ரீசன்னா, இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தண்ணீய இப்போ கார்ப்பரேட் கிட்ட குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது கார்ப்பரேட் நிறுவனம், சூயஸ் மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, டெல்லி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அப்புறம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல அதுவும் கோயம்புத்தூர், சேலம் சொல்லி, அடுத்து கேரளான்னு சொல்லி அடுத்தடுத்த இடங்கள்ல அவங்க பைப் லைன வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது தண்ணீர இனிமேல்ட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட நம்ம கேட்டு தான், நம்ம இனிமேல்ட்டு குடிக்கணும். அந்த தண்ணீருக்கு அவங்க ஒரு மீட்டர் பாக்ஸ் வைக்கிறாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தண்ணீர் நம்ம எடுக்கிறோமோ, அந்த தண்ணீருக்கான அளவுக்கு ஏத்த பணத்த நம்ம அவங்களுக்கு கட்டணும். ஈபி பில் கட்டுற மாரி நம்ம அவங்களுக்கு பணம் கட்டணும். இது உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை. இப்ப தான் ரீசென்ட்டா கேரளா சைடு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. டெல்லியில சுவிஸ் நிறுவனத்தினால தண்ணீ பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவிலும் அதே மாரி இந்த நிறுவனத்தால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சூயஸ் நிறுவனம் வந்து பைப் லைன் அமைக்கும்போது சாலைகள மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது சாலைகள சேதப்படுத்துறாங்கன்னு சொல்லி ரூ. 5,00,000 அபராதம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ சூயஸ் நிறுவனத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, இங்க இந்த நீட் வினாத்தாள் கசிவு அப்படின்றது நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இது மூலியமா கண்டிப்பா இளைஞர்கள் டென்ஷன் ஆவாங்க, ட்ரிகர் ஆவாங்க. அதன் மூலியமா அவங்க ஏதோ நடவடிக்கை எடுக்குறாங்கன்னா, அத நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைக்குதான்னு நமக்கு தெரியல. ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏன்னா மத்திய அரசாங்கம் போராடுறதுக்கும் அனுமதி குடுத்து, அவங்க அந்த கலவரத்தையும் தூண்டிவிட்டு, அங்க பிரச்சனை பண்ணி மாணவர்கள, இளைஞர்கள கொடூரமா தாக்குறாங்க. இந்த சைடு ஒரு டைவர்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து, இந்த சைடு வேற ஏதோ ஒரு விஷயத்த பெருசா பண்றாங்க அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. சூயஸ் நிறுவனம் இருக்கக்கூடாது. அந்த நிறுவனம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடாது. நம்ம யாருமே அந்த சூயஸ் நிறுவனத்த அவ்ளோ ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுக்கவே இல்ல. ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஆக்சுவலா குடிக்கிற தண்ணீலருந்து குண்டி கழுவுற தண்ணி வரைக்கும் நம்ம அவன்கிட்ட தான் போய் நிக்கணும். அவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநகராட்சிக்குள்ளும் உள்ள வந்தான்னா, நம்ம எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணணும்னு அவன் தான் தீர்மானம் பண்ணுவான். உலக நாடுகளே நீருக்கு எந்தவித தடையும் வைக்கிறது கிடையாது. நீர் பொதுவான ஒரு விஷயம். ஆனா, நீர வச்சு தான் இங்க அடுத்த உலகப் போரே ஆரம்பிக்க போதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு இது மாரியான நிறுவனங்கள் தான் மிக முக்கிய காரணமா இருக்கும். ஏன்னா, இந்த சூயஸ் மாதிரியான நிறுவனங்கள் உலக நாடுகள்ல பல்வேறு நாடுகள்ல தண்ணீர வந்து உறிஞ்சி எடுத்து, அத ஒரு விளைபொருளா மாத்தி, அவங்களுடைய கார்ப்பரேட்டுடைய வளர்ச்சிக்காக மக்கள பல இடத்துல கொன்றுக்குறாங்க. பல இடத்துல மக்கள கொன்றுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவு, சீரழிவு. நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த விஷயத்த கவனிக்கணும். இதுக்கு எதிராவும் நம்ம நின்னு குரல் கொடுக்கணும். இத எதிர்த்து நம்ம பேசணும், போராடணும். இங்க எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சுயநலத்துக்காக தான் அவங்க ஆட்சி செய்ய போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆட்சியாளர்கள நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு திரும்பி பார்த்தோம்னா, லாக் அப் டெத். நம்ம யாருமே அத பத்தி பெருசா பேசல. நான் கூட நேத்து அந்த விஷயத்த ரொம்ப மேலோட்டமா பேசிட்டு போயிட்டேன்ற மாரி எனக்கு ஒரு உறுத்தலாவே இருந்தது. அதனால தான் மீண்டும் இந்த வீடியோல அத தெளிவா பேசணும்னு நெனைக்கிறேன். தூத்துக்குடியில ஒரு லாக் அப் டெத். ஒரு பையன விசாரணை செய்யணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த பையன் நல்லா இருக்கான். கூட்டிட்டு போய் அந்த பையன பாடிய ஃபுல்லா செக் பண்றாங்க. அதுவரைக்கும் அந்த பையன் நல்லா இருக்கான். ஆனா, திடீர்னு சிறையில இருக்கக்கூடிய அதாவது காவல்துறை அந்த வளாகத்துல இருக்கக்கூடிய சிறையில இருக்கும்போதே அவன் மயங்கி விழுகுறான். சிசிடிவி காட்சில அது பதிவாயிருக்கு. அந்த பையன் மயங்கி விழுகுறான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. மரண வாக்குமூலம் குடுக்குறான். என்னைய அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு நெஞ்சில காயம், தலையில காயம். அந்த பையன் இறந்து போயிட்டான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதே திமுக ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்னா,
நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பேசியிருப்பாரு? என்ன பேசினாரு? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்க இத பொறுப்பேத்துக்கிட்டு, நீங்க வந்து தார்மீக அடிப்படையில நீங்க பதவி விலகணும். இப்படிலாம் பேசினாரு. நான் விஜய பதவி விலகணும்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா, விஜய் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு பொறுப்பேத்துக்கோங்க. இது எப்பேர்ப்பட்ட பிரச்சனை அப்படின்னு மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. 2 மாசத்துல 5 லாக்கப் டெத்து. ஒரு மாற்றுத்திறனாளிய போன வாரம் தான் கொடூரமா கொன்னாங்க. இந்த வாரம் ஒரு இளைஞன கொன்றுக்குறாங்க. காவல்துறை தொடர்ந்து விசாரணை அப்படின்ற பெயர்ல அராஜக போக்க கையில எடுத்து, நீங்க இந்த அளவுக்கு இறங்குறீங்கன்னா, மக்களுக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ கூட சமீபத்தில ஒரு செய்தி பார்த்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். ஒரு காவல்துறை அதிகாரி மேல சட்டை கிட்ட போடாம, யூனிஃபார்ம் எதுவும் இல்லாம, உடம்ப காமிச்சுக்கிட்டு, கையிலேயே கட்டிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு, ஒரு நர்ஸ ஆபாசமா பேசுறாரு. ரொம்ப ஆபாசமா பேசுறாரு. அந்த நர்ஸ் அத தட்டி கேட்கிறாங்கன்ற காரணத்துக்காகவே, அவரு அந்த ஹாஸ்பிட்டலே சூறையாடுறாரு. ஆக்சுவலா அவரு குடிச்சிருந்தாருன்னு நெனைக்கிறேன். ஏதோ மது போதையிலே சம்திங் ஏதோ போதையில இருக்காரு. அது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. தொடர்ந்து தாவேக்கா அரசாங்கத்தில காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்ல. அவங்களுக்கு துளி அளவு கூட அரசாங்கத்தின் மீது பயம் இல்ல. ரொம்ப கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு 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 உயிரினமா அவங்க தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இன்னைக்கு ஏன் ஆக்ரோஷமா பேச முடியலன்னா, ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. நான் இப்ப டேப்லெட் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் ஆக்ரோஷம் கம்மியா இருக்கும். ஆனா விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலயுமே தாவேக்கா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையினருடைய அராஜகம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அஜாக்கிரதை அப்படின்றதும் அதிகரிச்சிருக்கு. விசாரணை அப்படின்ற பெயர்ல ஊடகவியலாளர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாமானிய மனிதனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராவே இருந்தாலும் சரி, அவங்கள ரொம்ப தரைக்குறைவா நடத்துறாங்க. ரொம்ப தரைக்குறைவா நடத்துறாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, "நீ இந்த ஆட்சியில பேசுறியே, போன ஆட்சியில பேசலையா? 5 வருஷம் எங்க போனன்னு?" 5 வருஷமா நான் பேசிட்டு தான் இருக்கேன். போன ஆட்சியில கடுமையா திமுக எதிர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்களா தான் எங்க போனீங்கன்னு தெரியல. நீங்களா தான் இப்ப புதுசா அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு நாங்க புதுசா தெரியிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இது 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 தட்டி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. அந்த கடமை நமக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம்னா, பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறோம். பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறோம். இதோட 5 சம்பவம் நடந்துருச்சுங்க. 9 ஹாஸ்பிட்டல் கொலை நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்க்க போன நபர்கள், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து, பிரசவம் பார்க்க போன ஒரு தாய்மார்ல இருந்து, கிட்டத்தட்ட 9 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த 2 மாசத்துல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த செய்திகள கணக்கெடுத்த வரைக்கும் ஒரு 9 பேரு. அஃபிஷியலா எத்தன பேரு, அன்அஃபிஷியலா எத்தன பேருன்னு நமக்கு தெரியல. இறந்து போனது கணக்கு நமக்கு தெரியல. 30க்கும் மேல போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 19 பேரு தாவேக்கா கட்சி சம்பந்தப்பட்ட 19 பேரு அந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டிருக்கானுங்க. 300க்கும் மேல பாலியல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமா ஒருத்தன், அவன் வந்து தப்பு செய்றான். ஜெயிலுக்கு போறான். பெயில் வாங்குறான். வெளில வரான். மறுபடியும் ஒரு பொண்ண மிரட்டுறான். யாருன்னு பார்த்தான்னா தாவேக்கா பிரமுகர். அவன் தாவேக்கா கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தன். பெண்கள ஆபாசமா வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி, வலுக்கட்டாயமா அவங்கள தன்னுடைய அரிப்புக்கு இவன் பயன்படுத்திக்கிறான். எவ்வளோ கேவலமான பிறவிகள் பாருங்க. இத நான் தாவேக்கா, திமுகன்னு நான் பேச விரும்பல. ஆனா, இன்னைக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்த நபர்கள், இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஆட்சியில இப்படி தப்பு நடக்குதுடான்னு சொன்னோம்னா, போன ஆட்சியில என்ன பண்ணேன்னு சொல்லி முட்டு தான் குடுக்குறீங்களே தவிர, முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்க குரல் குடுக்க மாட்றீங்க. துளி அளவு கூட குரல் குடுக்க மாட்றீங்க. திமுக தான் தீய சக்தியாச்சே. அவன் தான் ஃப்ராட் பண்ணிட்டான், அயோக்கியத்தனம் பண்ணிட்டான், திருட்டுத்தனம் பண்ணிட்டான். அவன நமக்கு ஆட்சிய விட்டு தூக்கியாச்சு. நீங்க தான் உத்தம புத்திரர்களாச்சே. தூய சக்தியாச்சே. மாற்றத்துக்காக வந்தவங்களாச்சே. அப்ப என்ன மாற்றத்த நீங்க குடுத்துட்டு இருக்கிறீங்க? என்ன டேஷ் மாற்றத்த நீங்க குடுத்துட்டு இருக்கிறீங்க? ஒரு கேவலமான கேடுகெட்ட ஆட்சி. அதுல மட்டும் மாற்று கருத்தே இல்ல. மாற்று கருத்தே இல்ல. நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த அமைச்சர்கள் பண்ண சேட்டையெல்லாம் இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி,
நம்ம ஒரு அமைச்சர் அப்படின்ற அந்த பொறுப்ப மறந்துட்டு, கேவலமா நடந்துக்கிறீங்க. கேவலமா நடந்துக்கிறீங்க. நான் அத பத்தி இன்னொரு வீடியோ போடுறேன். தனியா நான் பேசுறேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் கொஞ்சம் நான் டயர்டா இருக்கேன். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி. இந்த ஆட்சி நமக்கு தேவையில்ல. ஆட்சி நீக்கப்படணும், ஆட்சி ஒழிக்கப்படணும், ஆட்சி கலைக்கப்படணும்னு நான் பேசல. ஆனா, மீண்டும் இது மாதிரியான ஒரு ஆட்சியாளர்கள நம்ம உட்கார வைக்கக் கூடாது. அப்ப என்ன திமுக வரணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக வேணாம். அதிமுக வரணுமா? அதிமுக வேணாம். அப்ப நாம் தமிழர் வேணாம். புதிய இயக்கத்துக்கு, புதிய சக்திக்கு, புதிய இளைஞர்களுக்கு, புதிய ரத்தத்துக்கு நீங்க ஓட்டு போடலாம், வாக்களிக்கலாம். ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது ஒரு 5 சுயேட்சை வேட்பாளர்களாவது நிப்பாங்க. குறைஞ்சது ஒரு 5 பேராவது நிப்பாங்க. அந்த 5 பேர் யாருன்னாவது நமக்கு தெரியுமா? அந்த 5 பேர் என்ன வேலை வெட்டி இல்லாம வந்து நிக்கிறானா? இல்ல. மாற்றத்துக்காக வந்து நிக்கிறான். நம்மளால எதுவும் மாத்திர முடியாதா? அப்படின்னு வந்து நிப்பான். அவன் ஏன் மாத்தணும்னு நினைக்கிறான்னா, அவன் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால அவனுக்கு அந்த வலியும், வேதனையும் என்னன்னு தெரியும். நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துல அவன் வாழ்ந்திருப்பான். நம்மளுடைய பொருளாதாரத்துல அவன் வாழ்ந்திருப்பான். நம்ம கட்டமைப்பு என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய பாதிப்பு என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம மட்டும் மாறுனா போதாது. மக்களுக்காகவும் நம்ம சில விஷயம் மாத்தணும்னு வந்து நிக்கிறான். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு முக்கியத்துவம் குடுங்க. முக்கியத்துவம் குடுங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாம, அரசியல்ல கொள்கை கோட்பாட வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய நபர்கள் வேணாம். இல்ல குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்வு இல்லாம, இன்னைக்கு சபாநாயகர் பேசியிருக்காரு. ஜனநாயகன் படத்த வந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் போராட்டத்துக்கு வரலன்ற மாரி யாரோ பத்திரிக்கையாளர் கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு அவரு சொல்றாரு ஒரு விளக்கம். ஜனநாயகன் படம் பார்க்க மூளைக்கு நல்லது. ஒரு சுறுசுறுப்ப குடுக்கும். அத குடுக்கும், இத குடுக்கும்னு பேசிட்டு இருக்காரு. உங்க வயசுக்கு அப்ப என் வாயில ஏதாவது வந்துற போகுது. நல்லா வரும் அப்புறம் எனக்கும். உங்க வயசுக்கு நீங்க இப்படிலாம் பேசலாமா? இன்னொரு பக்கம் பார்த்தா வைகோ. ஒண்ணா நம்பரு ஒண்ணா நம்பர் ஃப்ராடு. நான் பார்த்ததிலே வைகோ மாரி ஒரு கேவலமான பிறவிய நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு பிறவிய நான் பார்த்தது இல்ல. எத்தன ஜென்மம் எடுத்தாலும் அந்த நபர் மாரி மட்டும் நான் பொறந்துறக்கூடாது. நான் வாழ்ந்துறக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். லாக்அப் டெத் நடந்திருக்கேன்னு சொன்னா, எல்லா ஆட்சியிலயும் நடக்கிறது தானே! அப்டின்னா, யோவ்! இதுக்கு மேல என்ன சொல்றது? மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம்ங்கிறது நமக்கு தேவ. அந்த 2 மாசம்ங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பாதிப்ப ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.